friends, welcome to PreethiyinKaimanam. இன்னைக்கு PreethiyinKaimanamல நம்ம தேங்காய் பர்ஃபி அக்கா செய்யற தேங்காய் பர்ஃபி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பண்ண போறேன். வானால வந்து தேங்காய் முதல்ல 2 கப்பு 4 கப்பு இந்த கப்பில் 4 கப் தேங்காய் எடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து வெறும் வானலியில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. சரியா? அதாவது 2லேருந்து 3 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம்லக்கா. நம்ம வறுக்கணும்லக்கா. இன்னும் 2 நிமிஷம் வறுத்தா போதுமா? வறுத்த போதும். ஸோ அதுலேயே சர்க்கரையை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம 4 கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம். அப்பனா 3 கப்பு சர்க்கரை 3 கப்பு. நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கணும்லக்கா. இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் இல்லைக்கா, ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் இன்னும் வதங்கட்டும். ஸோ வந்து நம்ம சர்க்கரை வந்து இதில் 3 கப்பு போடணும் இல்லையாக்கா? 3 கப்பு. ஸோ 3 கப்பு சர்க்கரை, இது 1 கப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம 2 கப்பு போட்டுட்டோம் சர்க்கரை, 1 கப்பு சுகர் போட்டுட்டோம். ஸோ இந்த சுகர் வந்து கரையணும் இல்லைக்கா. இது தேங்காவும் இதுவும் கரைஞ்சி வரணும். இது வந்து நம்ம நல்லா வதக்கி கைவிடாம கலரி எடுக்கணும். ஸோ வந்து தீஞ்சி போயிடக்கூடாது இல்லைக்கா. இப்போ இதுக்கு என்ன பதம்க்கா? இது என்ன பதம்? சும்மா அதுவே சுருண்டு வரும்போது எண்ணெய் ஏலக்காய் போட்டுட்டு நெய் விடணும்ல. நெய் கொஞ்சமாக விடணும். நம்ம தாளிச்சு ஏலக்காவை வந்து முந்திரி பருப்பை வதக்கறச்சா அந்த நெய் போதும்ல அதுக்கு. சரி, ஓகே. ஸோ பக்கத்தில் வந்து நம்ம முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் போதும்லக்கா அதுக்கு. போகிறோம் நிறைய வேண்டாம். ஸோ இதில் வந்து முந்திரி பருப்பை நம்ம போட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ண முந்திரி பருப்பை நம்ம அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த நெய் முந்திரி பருப்பு இதுவாகிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இதில் விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம கலரிடலாம்லக்கா. தட்டு அது மேலே. ஸோ இங்கே வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம நெய் தடவி ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒட்டாமல் வரதுக்குள்ளக்கா அது. ஆமாம், ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. ஸோ இதை வந்து நம்ம சமம் பண்ணிடணும்லக்கா. நம்ம சமம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின உடனே நம்ம ஸ்லைசஸ் போட்டுடலாம் இல்லையா? ஸ்லைஸ் போடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது வந்து நெய் தடவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் சமப்படுத்தணும். அப்போதான் வந்து ஒட்டாம சமப்படுத்தும் இல்லையா? ஆறின உடனே ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். ஸ்லைஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி தள்ளக்கூடாது. ஸோ அக்கா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஜஸ்ட்டு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது சமம் ஆகிடும். சைடெல்லாம் வந்து நம்ம ஈக்குவலாக அழுத்தி சமப்படுத்திட்டோன்னா அழகாக ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பர்ஃபி ஓரளவுக்கு ஃபுல்லாக ஆறக்கூடாது இல்லைக்கா. ஆறத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்லைஸ் போட்டுடணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம்லக்கா. ஸோ இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டாச்சு. இது ஸ்லைஸ் போட்டது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சா? பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லைஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி பீசஸ் எடுக்கலாம்க்கா. பாருங்க. ஸோ ஸ்லைசஸ் போட்டு நம்ம முன்னாடி ஆறதுக்கு முன்னாடி ஸ்லைசஸ் போட்டு வச்சிடணும்லக்கா. ஆமா, போட்டோன்னா இது நம்ம
ஸோ அதை பிட்டு காட்டுக்கா. ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல, சாஃப்டாக காட்டு. டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அக்கா செஞ்ச யம்மி. நம்ம வீட்டில் நம்ம கடையில் வாங்குற பர்ஃபி மாதிரியே இருக்கு பிரீத்தி. இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம. தேங்க்யூ. பை.